பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனம். உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தைய ஆபிரகாமுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்தார். இன்றைக்கு நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இந்த வார்த்தைய மாஞ்சோலையிலிருந்து ஆண்டவர் எனக்கு கொடுத்து உங்களிடத்துல பேச கிருபை செய்ததுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இது ஆபிரகாமுக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் இதை கொடுத்தார், இந்த வாக்குத்தத்த வார்த்தையை கொடுத்தார். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு காரியம் நடந்தது. அவர் என்ன சொன்னாரு? நீ உன் தகப்பனுடைய வீட்டையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நீ புறப்பட்டு போ, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு தான் சொன்னாரு. சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்ததுனால இந்த வார்த்தை அவனுடைய வாழ்க்கையிலும் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலராகிய நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதுவரை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும்னா கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருப்போம். இந்த இரவுல ஆண்டவர் இடத்துல சொல்ல, ஆண்டவரே எந்தெந்த காரியங்கள் நீ செய்யக்கூடாதுன்னு சொல்லி கூட மிஞ்சி நான் செய்தது உண்டு, நீங்க போகக்கூடாது சொன்னதை கூட மிஞ்சி நான் போனது உண்டு, நீ பிணைக்கப்படாத என்று சொல்லும் போது கூட மிஞ்சி நான் போய் அதோடு பிணைக்கப்பட்டது உண்டு. இப்போ நான் பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? இந்த புதிய வருடத்துல ஆண்டவரை நோக்கி நம்ம அமைந்து உட்கார்ந்து, ஆண்டவரே என்னை தயவாய் மன்னிங்க, நான் மிஞ்சின நீதிமானாய் மிஞ்சினவனாய் நான் யோசித்து மிஞ்சின மாதிரி என்னுடைய சுயத்துக்கு முதலிடம் கொடுத்து நான் காரியத்தை செஞ்சுட்டேன், என்னை தயவாய் மன்னிங்க என்று கர்த்தரிடத்துல ஒப்புரவாகும் போது கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு உதவி செய்வார். ஜெபிக்கலாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்க, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்ன்னு சொல்லியிருக்கீங்களே. ஆண்டவரே இந்த வார்த்தை எங்க வாழ்க்கையில நிறைவேறணும்னா அந்த கீழ்ப்படிதலின் ஆவியை நீர் எங்களுக்கு தாங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுவதாக. இந்த நாள் முழுவதும் நீர் எங்களோட இருந்ததுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே எத்தனை பேர் இந்த இரவில் ஆண்டவரே திக்குமுக்கு தெரியாமல், ஆண்டவரே ஐயோ நான் நடு ராத்திரியில ஆண்டவரே வழி தெரியாம நான் இருக்கிறேனே, என் வாழ்க்கையின் அடுத்த கட்டம் என்ன என்று நினைத்து அழுது கொண்டிருக்கிற 2 சகோதரிகளை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால என் கர்த்தர் நீர் பேசுவீராக. ஆண்டவரே இந்த வார்த்தை அவர்களுக்காக நீர் பேசுகிறீரே, அதற்காக உமக்கு நன்றி. உன்னை நான் திக்கற்றவராக விடேன், நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீங்க சொல்றீங்களே, உமக்கு நன்றி அப்பா. நீர் பிள்ளைகளோட இருங்க, இந்த இரவு முழுவதும் இந்த கரம் எங்களோட இருக்கட்டும். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.